வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸ்பார்ஸில். ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ இல்லை டவுன்லோட் பண்ணலையோ மெசேஜ் வந்த பென்ஷன் அமௌண்ட்டும் பென்ஷன் ஸ்லிப்பில் வந்திருக்க பென்ஷன் அமௌண்ட்டும் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஸோ யாருக்கெல்லாம் குறைஞ்ச பிபிஓ அப்டேட் ஆகலையோ அவங்களுக்கு எல்லாமும் கூட இந்த பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸ்பார்ஸில். இது ஒரு மாதமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே பென்ஷன் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜென்ரேட் ஆகிடும். ஒரு சில பென்ஷனர்கள்லாம் பை மிஸ்டேக்காக வந்து பென்ஷன் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இது ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகலை, அதனால் எனக்கு வந்து பென்ஷன் கிடைக்காதுன்னா நீங்கள் வந்து எதுவும் கவலை பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்குனாலும் நீங்கள் சரியான டைமில் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிஏ பில் கிளைம் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஎஸ்பி போர்ட்டலில் வந்து நம்ம சிஏ பில் வந்து கிளைம் பண்ணுறோம். ஸோ ஒரு 10 நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் வந்து வேலை பண்ணாமல் இருந்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, சிஏ பில் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் சரியான முறையில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் அதை வந்து ட்ராக் பண்ணணும், உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் வந்தாக்க நீங்கள் என்ன வந்து அதை பண்ணணும் அப்படின்றது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கேஎஸ்பி போர்ட்டலில் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சில சைனிக் போர்ட்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதோட அப்ளிகேஷன் சப்மிட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மை வந்து சைனிக் போர்டில் வந்து கொடுக்க சொல்லுவாங்க, பிரிண்ட் எடுத்து இதில் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாறுபடலாம், சோல்ஜர் போர்டு வந்து மாறுபடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து கேட்கல, மற்ற ஸ்டேட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபிசிக்கலாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு இதில் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து போய்ட்டு இதை உங்களோட ஜில்லா சைனிக் போர்டில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சில சோல்ஜர் போர்டில் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்கறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷனு சப்மிட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அது வந்து ட்ராக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்லேயும் அது போகும்போது அது வந்து அப்ரூவ் ஆகுதா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஃபோன் நம்பரு சிஏ பில் கிளைம் பண்ணும்போது கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மெசேஜே ஓகே அது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஎஸ்பி ஜில்லா சைனிக் போர்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க சோல்ஜர் போர்டு தான் ஜில்லா சைனிக் போர்டு. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த பென்ஷனர் இருக்காரு, இவரோட மகன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்பி தான் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு ஆர்எஸ்பிக்கு வந்து போயிடும். இன்கேஸ் இவங்க வந்து ஏதாவது டாக்குமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஜில்லா சைனிக் போர்ட்லேயே உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருதுன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட என்ன அப்சர்வேஷன் எது வந்து தப்பாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சப்மிட் பண்ணிங்கனாவே அது 2 நாள் 3 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அப்ரூவல் ஆகிடுது, எதுவும் தப்பாக இல்லை, மொத்த டாக்குமெண்ட் வந்து சரியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஜில்லா சைனிக் போர்டுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுனாக்கா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்பிக்கு வந்து போய்டும், ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ இவங்க என்னெல்லாம் செக் பண்ணாங்களோ அது வந்து இவங்க மறுபடியும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க செக் பண்ணிவிட்டு அது ஒன்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன அப்சர்வேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த மெசேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் அந்த ரீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சரியாக மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்பி போகும், கேந்திரிய சைனிக் போர்டு வந்து போகும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக தான் இது போகும். ஒவ்வொருத்தரும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் கடைசியாக கேஎஸ்பியில் போயிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இவங்க வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ஆகும். ஸோ இது மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதியிலேருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் எத்தனை பேர் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் மே மாதம் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
போன 2023லேருந்து இந்த 24க்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 3 டைமாக என்ன வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட காலத்துலேயும் உங்களுக்கு வந்து இது அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டைமில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களோட அமௌண்ட்டும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதனால சீக்கிரமாகவே உங்களோட சிஏ பில்லை வந்து கிளைம் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பணமும் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு வந்து எல்லா பேஜும் சப்மிட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேங்க் புக்கு, பாஸ்புக் வந்து அக்கௌண்ட் வெரிஃபைக்காக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்கூலில் வந்து நம்ம பசங்களை படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒன்று வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஷீட்டு. ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேம் வந்து ஆஸ் பர் பிபிஓவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எந்த ஸ்டூடெண்ட்டோட நேமோ, எந்த மகனோ மகளோ படிக்கிறாங்களோ அவங்களோட நேமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உங்களோட பாட்டோட்டல் இருக்கோ அதே மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுனாக்கா அது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் வந்து அதை வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்லோடு பண்ணும்போதே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான டாக்குமெண்ட்டு, சரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து தப்பாகிடுச்சு, நம்ம வந்து ஏரோ மார்க் போட்டு மேலே சிஓ பிஓ வந்து ஆட் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு லெட்டர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அது வந்து நம்ம ஏரோ மார்க் போட்டு மேலே எழுதிக்கணும்னாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ மார்க் ஷீட்டு வந்து நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் கூட அதிகமாக படித்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியும் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை வந்து வாங்காதீங்க, அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு புதுசாகவே வந்து வாங்குங்க. சரியாக ஒரே லெட்டரில் கரெக்ஷன் இல்லாமல் வந்து வாங்குங்க. ஸோ நேம்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ வந்து மிஸ் மேட்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு டைமும் ஜில்லா சைனிக் போர்ட்லேருந்து ஆர்எஸ்பியில் போகும்போதும் ஆர்எஸ்பிலேருந்து கேஎஸ்பியில் போகும்போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்சர்வேஷன் வந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். நீங்கள் இன்கேஸ் இங்கே வந்து அப்சர்வேஷன் வந்து கொடுத்தாங்க 30 நாளுக்குள்ளே 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பலை அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் போனால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு அதோட தொகை வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அப்சர்வேஷன் வந்த 30 நாளுக்குள்ளே உங்களோட எது ரிலேட்டடாக எரர் வந்திருக்கோ அந்த எரரை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின வேறு எதுனா சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து கேஎஸ்பியில் வந்து சிஏ பில் கிளைம் பண்ண முடியல, இல்லை தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு டைம் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருக்குனாக்கா ஸோ அது வந்து நம்ம சொல்கிறோம். மறுபடியும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் என்ன டாக்குமெண்ட் வந்து தப்பாக இருக்கோ அது வந்து மறுபடியும் நீங்கள் வாங்கி சென்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதோட வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும், உங்களுக்குமே பணம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எத்தனை வீடியோ போடுறோமோ அந்த வீடியோக்குள்ளே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான கமெண்ட் பண்ண வீடியோவை எடுத்து அதில் ஒரு நபரை வந்து ஆன்லைனில் வந்து தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் என்ன பென்ஷன் ரிலேட்டடான இஷ்யூ வருதோ அந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ரிலேட்டடான இஷ்யூ இருக்குது, இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூ இருக்குனாக்கா நீங்கள் வந்து நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போடுற வீடியோவில் எல்லாத்துலேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் இருக்கோ அதை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.